வணக்கம். இதுவே நல்லாட்ட கேஸ். நடிகர் கேபிவி பாலா. நீங்க Facebook, இன்ஸ்டா, வாட்ஸ்அப்லாம் திறந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நெறைய செய்திகள் வரும். கேபிவி பாலா இந்த உதவி செய்தார், பண உதவி செய்தார், ஆட்டோ ரிக்ஷா வாங்கி குடுத்தார், ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்தார். இந்த மாதிரியான செய்திகள் நெறைய வரும். நல்ல விஷயம். நிஜமாவே மிக உயர்ந்த விஷயம். இப்ப ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்றதுன்றது போற்றுதலுக்குரியது. மிகச் சிறப்பான விஷயம். அதே சமயம் இருவேறுபட்ட கருத்துகள் நிலவுகின்றன. அதுவும் நம்ம பார்க்கணும். என்னன்னா கேபிவி பாலாக்கு பின்னிருந்து யாரோ இயக்குகிறார்கள். ஏன்னா கேபிவி பாலான்றது பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா திரைப்படமே இப்பதான் ஒரு படம் முந்தா நாள் தான் நடிக்கவே செஞ்சிருக்காப்புல. ஸோ சாதாரண தொலைக்காட்சியில பணியாற்றக்கூடிய ஒரு பையனுக்கு இவ்வளவு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா டெஃபினட்டா இல்ல. டெஃபினட்டா வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஒரு ஆஸ்பத்திரிய கட்டுறேன்னு சொல்றாரு. ஆஸ்பத்திரியை ரன் பண்ற கட்டுறத விட ஆஸ்பத்திரி ரன் பண்றது எவ்வளவு கஷ்டம். எத்தனை டாக்டர்ஸ் எவ்வளவு சம்பளம். ஈவன் நிறைய டாக்டர்ஸாலேயே ஆஸ்பத்திரி எல்லாம் இன்னைக்கு கட்டி நடத்த முடியாது. ஸோ இது இந்த மாதிரியான பல்வேறு விதமான கேள்விகள் எழுது. கேபிவி பாலாங்கிற ஒரு குட்டி நடிகர் ஏன்னா அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பான முறையில் நம்ம பாராட்டு தெரிவிக்கிறோம். அதே சமயம் அவர் பின்னணியும் நம்ம ஆராய வேண்டியிருக்கு. ஏன்னா கடந்த கால வரலாறு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா நடிகர் சோனு சூட் இதே மாதிரி சூட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வச்சிருந்தாரு. அதன் மூலமா நிறைய உதவி செய்திருக்காரு. கிரிக்கெட் பிளேயர் அஜித் அகர்கர் ஜெய் வக்கீல் ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதன் மூலமா நிறைய உதவிகள் இதே மாதிரி செய்திகள் வரும். ஜெய் வக்கீல் ஃபவுண்டேஷன்ல எத்தனை உதவிகள் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரி செய்திகள் வரும். அடுத்து கௌதம் கம்பீர் கிரிக்கெட் பிளேயர் அவர் நிறைய ஜிஜி ஃபவுண்டேஷன் கௌதம் கம்பீர் ஃபவுண்டேஷன் ஜிஜி ஃபவுண்டேஷன் அது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதன் மூலமாக நிறைய உதவி செய்யறதா செய்திகள் வரும். அப்ப இது போல ரீச் ஆகிட்டே இருக்கும். முக்கியமான நேரத்துல இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம வாய்ஸ் கொடுக்காத வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல போறோம். உதவி செய்யா நல்லா செய்யு. கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல தாராளம் உதவி செய்யும். கஷ்டமா உதவி செய்யுது மிக உயர்ந்த குணம். அது நம்ம பாராட்டுறோம். அதே சமயம் சோனு சூட்டு எடுத்துங்க ஒரு வலதுசாரி நபராக பின்னாளில் அறியப்படுகிறார். பிஜேபியோட ஆதரவாளரா. கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா ஒரு படிக்கு மேலே போய் பிஜேபியோட எம்பியாவே தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. ₹1 சாப்பாடு போறது இந்த மாதிரியான நிறைய கம்யூனிட்டி கிச்சன்ஸ் வேலை இதெல்லாம் செஞ்சு நம்ம கேட்போம். ஏன்னா கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா ஒரு அடாப்டட் சன் ஒரு ஒரு எளிமையான பின்புலத்துல இருந்து வந்த ஒரு கிரிக்கெட்டர். சோ அந்த பையனை இதே மாதிரி பாருங்க ஒரு ஏழை பங்காளரை உருவெடுத்துட்டான்னு சொல்லி ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும் கோடி மீடியாஸ் அப்படி பிரமாதமா ரொம்ப உயர்வா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம எல்லாருமே வாழ்த்துறோம். ஆனா பின்னாடி தான் தெரியுது அந்த போய் பிஜேபியில போய் சேரும். அப்ப பிஜேபி சேரும் பிஜேபி எம்பி ஆரா. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அதிஷி ரொம்ப டெல்லியில செல்வாக்குள்ள ஒரு அரசியல்வாதி. அவங்க ஒரு இளம் பெண் ஆம் ஆத்மியோட முதல்வராக இருந்தாங்க. அவங்க தோத்து போயிடுறாங்க அந்த பேட்டை. தேர்தல் ஆணையம் அதிஷி தோத்து போயிட்டதாகவும் கௌதம் கம்பீர் ஜெயிச்சதாகவும் அறிவிக்கிறாருங்க. தேர்தல் ஆணையம் சூமோட்டோ ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை ரொம்ப விமர்சிக்க முடியாது. சோ அந்த தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்றோம். கௌதம் கம்பீர் எம்பி பிஜேபி எம்பி ஆகி அதுக்கப்புறம் இனிமே டெல்லிக்கு போற நம்மள எதிர்ப்பு வந்ததுனால அதுக்கப்புறம் அந்த போய் அரசியல் விட்டு ஓடிடும். யாரு கௌதம் கம்பீர் அரசியல் விட்டு ஓடி போய் விடுகிறார். சோ இந்த ஒரு வரலாற்று பின்புலத்தை வச்சு பார்க்கும்போது கேபிவி பாலா பின்னணியிலும் வேற யாராவது இருக்கலாம் என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுவதை தவிர்க்க முடியாது. எப்படி மனுஷன் மூளைன்றது இல்ல கேபிவி பாலா நல்லாதான் செய்யறாரு நீ ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. மனித மூளைன்றது 4 பக்கமும் சிந்திக்கும். 4 பக்கமும் அப்ப சிந்திக்கத்தான் செய்யும். அது நல்லது செய்யற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதை ரொம்ப நம்ம சீரியஸா எடுத்துட்டு விமர்சனம் பண்ண வேண்டிய இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த போய் என்னைக்காவது ஒரு தமிழ் சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தால் ஒரு வலதுசாரி நபராக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தால் அந்நேரம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா இப்ப எப்படி கௌதம் கம்பீர் அரசியல் விட்டு ஓடினாப்ல அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க. அது வரைக்கும் நடக்கக்கூடிய நன்மைகள் நடக்கட்டும். கேபிவி பாலா நிறைய உதவிகள் செய்யட்டும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப கடந்த 2-3 வருடங்களாக கேபிவி பாலா சம்பந்தப்பட்ட செய்திகள்லாம் நமக்கு வருது. ஆனா நடிகை சிந்துல இருந்து திரைத்துறையில எத்தனை பேர் கேன்சர்ல இருந்து சேஷு ஏகப்பட்ட பேர் மயில்சாமி ஏகப்பட்ட பேர் போட்டாமணி ஏகப்பட்ட பேர் வறுமையிலேயே செத்தாங்க. அவங்களும் பிறருக்கு கொடுத்தவங்க நல்லா இருந்த காலத்துல. ஆனா கடைசி காலத்துல அவங்களே வறுமையில செத்தாங்க. அவங்களுக்கு யாரும் எந்த உதவி செய்யலாம். எந்த உதவி செய்து காப்பாற்றவும் இல்லை. எல்லாம் செத்தே போனாங்க. சிந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க காணொலிலாம் யூடியூப்ல பாருங்க யாருமே உதவி செய்யலன்னு சொல்லி கதறி அழுவாங்க. சோ அப்ப கேபிவி பாலாவோட உதவிகள் ரொம்ப செலக்டிவா இருக்கா. அது எந்த எந்த அளவுக்கு ரீச் ஆகுது.
ஒருவேளை ஒரு ஒரு கேன்சர்னா 5000 10,000 கொடுத்துட்டு அது தீர்வு ஆகாது. அதுக்கு சில பல லட்சங்கள் தேவைப்படும். ஸோ அந்த உதவி யாருக்குமே ரீச் ஆகல. கேபிவி பாலாவை நீங்க வந்து அந்த அந்த கேபிவி பாலா சம்பந்தப்பட்ட செய்திகள் கீழே வந்து நிறைய இளைஞர்கள் கமெண்ட் பண்றதை நான் பாக்குறேன். எங்களுக்கு வந்து ஒரு இட்லி கடை வைக்கணும், எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டீ ஸ்டால் வைக்கணும், எங்களுக்கு வந்து நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன், நான் ஃபாரின் போகணும், எனக்கு 1,00,000 1,00,000 இந்த மாதிரியான செலவுகள் இருக்கு, எங்களுக்கு உதவி செய்யல, நான் வந்து இளம் பெண், இல்லை நான் ஒரு விதவை, நான் ஒரு ஏழை தாய், இந்த மாதிரி நிறைய அது எதுக்குமே கேபிவி பாலாட்டு எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. இப்ப நீங்க இப்ப தமிழ்நாட்டுல நடிகர் சூர்யா அகர பவுண்டேஷன் வச்சிருக்காரு. அகர பவுண்டேஷன் நம்ம அது வெளிப்படையா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு மாணவனுக்கு வந்து நீங்க வந்து கல்வி நிதி கேட்டீங்கன்னா ஓப்பனா இருக்கு. நீங்க போய் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சீங்கன்னா அவர் ஒரு என்ன செய்யறாரு, ஒரு ஃபிளைங் ஸ்குவாட் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. போய் நிஜமாவே அந்த பையன் வந்து மாணவன் வந்து ஏழையா இருக்கானா, வந்து கஷ்டப்படுறானா அப்படிங்கிறதெல்லாம் கிராஸ் செக் பண்றாங்க. கிராஸ் செக் பண்ணி அப்புறம் வந்து வெளிப்படையா உதவுறாங்க. அது வெளிப்படையா அதை விழாவும் எடுத்து அறிவிக்கிறார். நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அட்வொகேட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அது வெளிப்படையா நடக்குது. அது எல்லாருக்கும் தெரியுது. அதனால சூர்யா மேல இந்த மாதிரியான டவுட் வரல. பியாண்ட் டவுட் யாருமே கிடையாதுங்க. பியாண்ட் டவுட் யாருமே கிடையாது. ஆனா கூட சூர்யா மேல நமக்கு ஏன் சந்தேகம் இல்லைன்னா வெளிப்படையா இருக்கு. அதாவது என்ன சொல்லுவோம் ஆங்கிலம், there is no free lunch. எதுவுமே இலவசம் கிடையாது. there is no free lunch. எதுவுமே மக்களுக்கு இலவசம் கிடையாது. என்றாவது ஒரு நாள் மக்கள் ஒரு விலை கொடுக்கணும். அதுதான். அப்ப ஏதாவது இலவசமாக இன்னைக்கு வந்து கேபிவி பாலா இது பண்ணிட்டு நீங்க கேபிவி பாலாவை ரீச் பண்ண முடியலையே. அகர பவுண்டேஷன் நீங்க ரீச் பண்ண முடியும். கேபிவி பாலாவை நீங்க எதன் மூலமா ரீச் பண்ணி உங்களோட உதவிகளை கேட்பீங்க? உங்களுக்கு நிஜமா ஒரு 50,000 தேவைனா கூட நீங்க ரீச் பண்றதுக்கான வழி இல்லை. ஆனா கேபிவி பாலா சம்பந்தப்பட்ட காணொலிகள், வீடியோக்கள், செய்திகள் டெய்லி பேஸ்புக்லயோ, இன்ஸ்டாவிலயோ, வாட்ஸ்அப்லயோ உங்களை ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் நுண் அரசியல். உங்களை கேபிவி பாலா சம்பந்தப்பட்ட செய்திகள் கடந்த 2 வருஷமா ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்ல ஒரு 5-6 வருஷம்னு கூட வச்சுக்கோங்க, ரீச் பண்ணிட்டே இருக்கும். ஆனா நீங்க கேபிவி பாலாவை ரீச் பண்ண முடியாது. ஸோ என்ன பொறுத்த அளவில் இந்த நம்ம சோனு சூட்டு, கௌதம் கம்பீர் இந்த விவகாரங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கேபிவி பாலா என்ற நபர் நிஜமா நிழலா என்று கேட்டால் மிக நிச்சயமாக சொல்லலாம், கேபிவி பாலா நிழல் தான், நிஜம் கிடையாது. நிஜம் வேற யாரோ இருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அதை அவ்வளவு ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு பதட்டப்பட வேண்டியது இல்ல. உதவி செய்யட்டுமே. நீங்க அது யாருக்காவது ஒரு 2 பேருக்கா பிரயோஜனப்படட்டுமே. கேபிவி பாலா மூலமா நன்மை நடக்கட்டும். அவர் எனக்காவது வந்து என்னுடைய அரசியல் நிலைப்பாடு இது அதுன்னு சொல்ற அன்னைக்கு நம்ம ஏத்துக்கலாம். அது வரைக்கும் கேபிவி பாலாவை வாழ்த்துவோம். அவருடைய சேவை இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. அந்த இளைஞரும் திரைத்துறையில பெரிய இடத்தை பிடிக்கட்டும், நல்ல ஜெயிக்கட்டும். அவரும் தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பலருக்கு உதவணும் என வியன்னா லாட்டகேஸ் கேட்டுக்கொள்கிறது. அடுத்த காணொலி விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.